ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். சித்தர்களுடைய அற்புதங்கள் வரிசையில் மீண்டும் மகா பெரியவரை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். மகா பெரியவர் ஆந்திர மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் நடைப்பயணமாக போயிட்டுருக்காரு. இந்த நடைப்பயணம் போய்கொண்டிருக்கும் போது மழை பெய்கிறது. அந்த மழைக்காக ஒரு சிதிலமடைந்த ஒரு சிவன் கோயிலே இந்த மழைக்காக மகா பெரியவருடைய பரிவாரங்கள் எல்லாம் ஒதுங்குகிறது. அந்த கோயிலிலே சற்று இளைப்பாறுகிறார் மகா பெரியவர். மழை விட்ட பாடில்லை, அங்கே தங்கும்படியாக ஆகிவிடுகிறது. இரவு முழுவதும் அங்கே இருந்து விடுகிறார்கள். பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு இது கேள்விப்பட்டு ஒரு மகான் வந்திருக்கிறார், நம்ம ஊர் சிவன் கோயிலில் தங்கியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த விவரம் தெரிஞ்ச உடனே இந்த கிராமத்து மக்களெல்லாம் வந்து அந்த கோயிலில் சூழ்ந்து நிற்கிறார்கள். மறுநாள் காலையில் எல்லோரும் மகா பெரியவரை வணங்கி, நீங்கள் எங்கள் கிராமத்திற்கு வர வேண்டும், எங்கள் கிராமத்தில் நீங்கள் தங்கி இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க. மகா பெரியவரும் யோசித்து பார்க்கிறார். அவருக்கு இந்த கிராமங்களில் தங்கி அருள் பாலிக்கிறதுனா ரொம்ப பிரியமாக இருக்கும். ஸோ அதுபோல் கிராம மக்களுடைய அன்பு கட்டளையை மகா பெரியவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து தங்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் மகா பெரியவர் சொன்னதோ மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. நான் 21 நாள் உங்கள் ஊரில் தங்குறேன்ட்டார். அதான் தெய்வத்தின் சித்தம். நம்ம ஒன்று கேட்டால் அது 10 கொடுக்கும், கேட்குற விதத்தில் இருக்குது. ஸோ இந்த மக்களுடைய அன்புக்காக அந்த பரபிரம்மம் 21 நாட்கள் அந்த கிராமத்திலே தங்குகிறேன் என்று சொல்லிவிட்டது. வந்திருந்த கிராம மக்களுக்கோ மகிழ்ச்சியோ எல்லைக்கே சென்று விட்டார்கள். விரைவாக ஊருக்கு திரும்பி அங்கே மகா பெரியவர் தங்குவதற்கு ஒரு சத்திரத்தை ஏற்பாடு செய்கிறார்கள், கொட்டகை போடுகிறார்கள், வீடுகள் தோறும் மாவிலை கட்டுகிறார்கள், கோலங்களை போட்டு மகா பெரியவரை வரவேற்பதற்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழலிலே மகா பெரியவரும் அங்கே செல்லுகிறார். சென்று தன்னுடைய முகாமை அங்கே ஆன்மீக